அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அகவிலைப்படி உயர்வு குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு தாமதமானாலும் அரசு ஊழியர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது. விரைவில் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயரப் போகிறது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அகவிலைப்படி உயர்வு குறித்த கணக்கீடுகள் அரசு முடித்துள்ளதாக தெரிகிறது. இதன் மூலம் ஜூலை 2026 முதல் ஊழியர்களுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தொழிலாளர் அமைச்சகத்தின் கீழ் தொழிலாளர் பணியகம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி அகவிலைப்படி தற்போதுள்ள 60%இருந்து 63% உயரும் என தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை ஆகிய இருமுறை திருத்தப்படுகிறது. இது 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி நுகர்வோர் விலை குறியீட்டு சராசரியை கொண்டு கணக்கிடப்படுகிறது. ஜூன் மாதத்திற்கான குறியீட்டு எண் 151.9 பதிவாகியுள்ளது. இந்த தரவுகளின்படி கணக்கிடும் போது அகவிலைப்படி 63% என அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது. ஜூலை 1, 2026 முதலே இந்த அகவிலைப்படி உயர்வு நடைமுறைக்கு வந்தாலும் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் கிடைத்த பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். கடந்த காலங்களில் ஜூலை மாதத்திற்கான உயர்வு அறிவிப்புகளை அரசு செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதங்களில் வெளியிட்டுள்ளது. எனவே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடிப்படை சம்பளத்திற்கு ஏற்ப ஊழியர்களுக்கு மாதந்தோறும் குறிப்பிட்ட கூடுதல் தொகை கிடைக்கும். உதாரணமாக 35,400 ரூபாய் அடிப்படை சம்பளம் பெறுபவர்களுக்கு மாதம் சுமார் 1062 வரை உயர்வு கிடைக்கலாம். இந்த உயர்வு ஜூலை 1 முதல் கணக்கிடப்படுவதால் அரியர் பணமும் வழங்கப்பட்டுவிடும். அகவிலைப்படி உயர்வை போலவே ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் அகவிலை நிவாரணமும் அதே விகிதத்தில் உயரும். மத்திய அரசு 8வது சம்பள கமிஷன் அமைத்துள்ள போதிலும் அதன் பரிந்துரைகள் இன்னும் சமர்ப்பிக்கப்படவில்லை. அதற்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் தேவைப்படும் என சொல்லப்படுகிறது. அதுவரை ஆண்டுக்கு 2 முறை உயர்வு கிடைக்கும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய கமிஷன் அமலுக்கு வந்த பிறகு அகவிலைப்படி அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்பட்டு புதிய முறையில் கணக்கீடு தொடங்கும். நன்றி, வணக்கம்.